இந்தியாவில் திராவிடம் ஆரியம் என்கின்ற இரண்டு பண்பாடு மொழி சார்ந்து இருந்தது. ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு. கன்னடமும் கலிதெலுங்கும் கபில் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திருந்தே ஒன்று பல ஆயிடனும். எல்லா மொழியும் ஒண்ணுதான். ஆனா இதுதான் தொழிலை பிரிப்பது என்பது வேறு. தொழிலாளர்களை பிரித்து பிறப்போடு முடிச்சு போட்டு ஒரு சக்கிலி பையன் சக்கிலி தான், பறையன் பையன் சக்கிலி தான், நாடார் பையன் நாடார் தான், தேவர் பையன் தேவர் தான், ஐயர் பையன் ஐயர் தான் பிறப்போடு முடிச்சு போட்ட வரலாறு இந்த சமஸ்கிருதத்துக்கு இந்து மதத்துக்கு தான் உண்டு. அது தமிழில் இல்லை. தமிழ் சமத்துவத்தை போதித்த மொழி. பிறப்புக்கும் எல்லா விதத்தையும் சொன்னது நம்ம மொழி. இப்ப நீங்க பெண்கள்லாம் ஒரு கேட்கிறாரு, அப்ப யார் படிக்கலையா? ஆதிமந்தி படிக்கலையா? பெண்கள்லாம் அதுக்கு முன்னாடி படிக்கலையா? யாருமே படிக்கலையாங்கிறார். உண்மைதான், எல்லாம் படிச்சாங்க. படிப்புக்கு எது அழகுமே நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் இருக்கு. சுஞ்சை அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லவம் யாம் என்று கல்வி அழகே அழகு. பெண்ணுக்கு எது அழகு? அழகான முடியா, முக சவப்பா இருக்கிறதா, மார்பு பெருசா இருக்கிறதா, இடை வனப்பு இருக்கிறதா? இது இல்லடா. எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கியம் சொல்றது, ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது முகத்திலோ மார்பிலோ உடல் வனப்பிலோ அல்ல, அந்த பெண் கல்வி கற்றிருந்தாலும் அழகானது. அந்த அழகை கெடுத்தது யார்? இடையில இந்த சமஸ்கிருதம் தானே, இந்த பார்ப்பனியம் தானே படிக்காம சொல்றது. அதான் சமஸ்கிருதம் தடுத்துச்சு. தமிழ் படிக்க சொல்லிச்சு, இடையில கெடுத்தாங்க. அதே மாதிரி ஆணுக்கு என்ன? இடைவனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசூழ் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல. நடக்கிறப்போ சிங்க மாதிரி நடக்கிறார் ராஜா, அவர் தான் ஆம்பளமா. அதான் ஆம்பளை ரூசு பண்ணல. தமிழ் குறைப்பான தோள்கள், கழுத்து, மார்பு, அப்படி வீர மாதிரி போறேன். இதெல்லாம் வேணும்டா, ஆனா என்னோடு எதிர்ப்பு மனத்தே மனசு படிச்சுட்டாங்க. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் படிச்சிருந்தால் அழகு, ஆண் படிச்சிருந்தால் அழகு அப்படின்னு நம்ம எதை அழகுன்னு சொன்னோமோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகுன்னு சொன்ன இலக்கியத்திற்கு பின்னால் சமஸ்கிருதம் வந்தது, பிராமணர் வந்தார்கள், ஆரியம் வந்தது, நம்ம கல்வி கெட்டு போச்சு. அப்போ பெரியாருக்கு முன்னமேயே திராவிட சமுதாயத்தில் அதனால சொன்னார், திராவிட சமுதாயத்தை திருத்தினார். ஏற்கனவே சுதாசன் நல்லா இருந்தது. ஈவே ராமசாமி என்கிறனான் திராவிட சமுதாயம் திருத்தின்னு சொன்னதுக்கு காரணம் ஏற்கனவே நல்லா இருந்தது, கெட்டு போச்சு, கெடுத்தவன் வந்தான். அப்ப சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட நாகரிகம் ஆரிய நாகரிகம். அது மனிதர்களை பிரித்தது, சாதியாக பிரித்தது, தொழிலை பிரித்தது. அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுது. இப்ப எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவேன், எங்க தாத்தா இலங்கைக்கு தீண்டாப்பையா ஓடினார். அங்க எங்க அப்பா இங்கிலீஷ் படிச்சு வந்தார். இப்ப நான் வக்கீல் ஆகிட்டேன். நான் பேச ஆங்கிலத்தை ஒன்றும் குறை சொல்ல, எனக்காச்சும் பரவாயில்ல. எங்க தாத்தா தீண்டமைக்கு ஓடினார். ஒரு பறையனா பண்ணனா சச்சையா ஓடுறதுக்கு இருந்து எங்க அப்பா சரியாயிட்டார். நான் ஜாதினா எனக்கு தெரியல. அதை விட குடும்பம் எங்க பொண்ணு லண்டனுக்கு, அதுக்கு என்னடே தெரியும். இந்த மாற்றத்திற்கு பின்னால் இருந்தது யார்? பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர். இவர்கள் எல்லாம் செய்ததுதான் இந்த திராவிடம். அதனாலதான் அம்பேத்கர் சொல்லிட்டாரு, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னால் திராவிடர்களும் தமிழர்களும் தான், ஆரியர்கள் வந்தேர்கள்.